நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. 2 செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். யுகேயில் முட்டை சாப்பிடுவதை ஒரு பகுதியிலே தடை செய்திருக்கின்றார்கள். ஆகவே அது சம்பந்தமான ஒரு நியூஸும் மற்றது செய்தியும் மற்றது தட்டம்மை வேகமாக பரவி வருகிறது. அந்த 2 விடயங்களையும் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த முட்டை சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் என்று ஒரு பகுதிக்கு எங்க லங்கஷாரின் உள்ள பகுதிகளில் ஒரு பகுதிக்கு இவ்வாறான தடையை விதித்திருக்கின்றார்கள். ஏன்னா அந்த பகுதியில் எப்பொழுதும் இந்த ரசாயன தாக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எங்கேன்னா வீட்டில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளிலே இந்த கோழி இடுகின்ற முட்டைகளில் புற்றுநோயுடன் தொடர்புடைய ரசாயனங்கள் இருப்பதாக லங்கஷியாவில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது உணவு தர நிலை நிறுவனம் இந்த அவசர ஆலோசனையை வழங்கி இருக்கிறது. பிளாக்பூலுக்கு அருகில் உள்ள தோடன் கிளீவ் லீஸ் என்ற இடத்துல உள்ள ஹில் ஹவுஸ் தொழில்நுட்ப நிறுவன மண்டலத்தில் இருந்து காற்றில் வருகின்ற ரசாயனம் அங்க நிறைய சின்ன சின்ன வீடுகளுக்கு பின்னாலேயே அவர்கள் தங்களுடைய கோழிகளை வளர்ப்பார்கள், வீட்டு கோழிகளை வளர்ப்பார்கள். அப்ப அந்த இடத்துல காற்றில் வருகின்ற ரசாயனம் பூமிக்குள்ள போய் அதுல சாப்பிடுகின்ற கோழிகள் இடுகின்ற முட்டைகளிலே இவ்வாறான புற்றுநோய் இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான அறிவித்தலாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவர் சொந்தமாக வீட்டில் வளர்க்கும் கோழிகள் அல்லது வாத்துக்களின் முட்டைகளை சாப்பிடுவதை உடனடியாக நிறுத்தும்படி தற்பொழுது ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு தர நிலைகள் நிறுவனம் ஆலோசனையை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த பகுதியிலிருந்து முட்டைகளை சாப்பிடுவதையோ அல்லது அதிலிருந்து உறவினர்கள் வீடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போவதையோ உடனடியாக நிறுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சிறிய எண்ணிக்கையிலான வீட்டுக்கு பின்னால சின்ன ஃபார்ம் வைத்திருப்பார்கள். அந்த கோழி வளர்ப்பாளர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட முட்டைகளில் PFAS ப்ரீ மற்றும் போலி ஃப்ளூரோக்ளி என்கின்ற நச்சு பொருட்கள் அந்த முட்டைகளில் இருப்பதாக PFOA மற்றும் PFOS ஆகியவற்றின் உயர்ந்த அளவை இந்த நச்சு அளவை காட்டியதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விலங்கு மற்றும் தாவர சுகாதார நிறுவனத்தின் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட FSAவின் ஆபத்து மதிப்பீடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிளாக்பூலுக்கு அருகில் உள்ள தோடன் கிளீவ்லீஸில் உள்ள ஹில் ஹவுஸ் தொழில்நுட்ப நிறுவன மண்டலத்தில் இருந்து வருகின்ற நச்சு காற்று கோழிகள் சுவாசிக்கின்றன. அது நிலத்திலேயே இறங்கிவிட்டது என்பதுதான் இப்பொழுது ஆய்வுகள் இருந்து தெரிய வருகின்ற விஷயம். ஆகவே பிரிட்டன் முழுவதும் அல்ல, இந்த இடத்துல தோடன் கிளீவ்லீஸில் உள்ள ஹில் ஹவுஸ் என்ற இடத்துலதான் இந்த நச்சு காற்று இருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய உணவுகளோடு இந்த PFAS என்கின்ற ரசாயனம் இணைந்தால் ஆபத்து மிக அதிகம் என்று சொல்கின்றார்கள். புற்றுநோய் ஆபத்து இருக்கும் என்று சொல்கின்றார்கள். இந்த ரசாயனங்கள் தற்பொழுது AGC கெமிக்கல்ஸ் ஐரோப்பா லிமிடெட் நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற தொழிற்சாலைகள் ICI ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து காற்று வெளியேற்றத்தோடு இது கலக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். PFOA இருந்து தொழிற்சாலைகள் அங்கே இருக்கின்றன. ICI ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அந்த தொழிற்சாலைகள் இருந்து காற்று வெளியேறுகிறது. இது சுற்றியுள்ள மண்ணில் படிந்திருக்கின்றது. ஆகவே இது கொல்லைப்புறத்தில் வளர்க்கின்ற கோழிகள் ஊடாக மனிதர்களுக்கு பரவினால் மிகப்பெரிய ஆபத்து என்றுதான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சுற்றுச்சூழல் நிறுவனம் மற்றும் FSA ஆகியவற்றை உள்ளடக்கிய வைரே கவுன்சில் தலைமையிலான பல நிறுவன குழு இந்த மாசுபாடு குறித்து தற்பொழுது விசாரித்து வருகிறது. தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த குழுவின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடும் பொழுது உணவு தரநிலைகள் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆபத்து மதிப்பீடு சில PFAS குறிப்பாக PFOA மாதிரி எடுக்கப்பட்ட முட்டைகளில் மனித ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தை அதிகரிக்கும் அளவில் இருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசாயனம் இருக்கிறது. இந்த கோழி வளர்ப்பவர்களோடு தாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஹில் ஹவுஸ் தளத்தில் இருந்து தான் இந்த பிரச்சனை வருகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எல்லா வீடுகளுக்கும் உணவு தர நிலைகள் முகாமை ஆலோசனையை பகிர்ந்து கொள்ள கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். அவர் குறிப்பிடும் பொழுது இது உண்மையில சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப முட்டையை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை என்பதை புரிந்து கொள்கின்றோம். ஆனால் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இந்த ஆலோசனை வழங்கப்படுகிறது என்பதை
நாங்கள் மக்களுக்கு சொல்கின்றோம். கூடுதல் ஆராய்ச்சி முடிவுகள் அல்லது புதிய தரவுகள் கிடைக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் அறிவிப்போம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிஎஃப்ஏஎஸ் சுற்றுச்சூழலோ அல்லது மனித உடலிலோ அது உடைய மாட்டுச்சு என்றால் அது செமிபாடு அடைவதில்லை, என்னும் ரசாயனமாகவே இருக்கும். இது புற்றுநோய் வரம், நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்கும், அடுத்தது உடல் வளர்ச்சிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலும், கடுமையான உடல்நல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் போன்ற அபாயங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து அவர்கள் என்ன சொல்கின்றார்னா, ஹில் ஹவுஸ் ஏரியாவை சுற்றியுள்ள இந்த இடங்கள்ல வளர்க்கப்படும் பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் சாப்பிடாதேங்கோ என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிங்கோ என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இது காற்றில் வருகின்ற இந்த உமிழ்வுகளால் தான் இந்த மாசுபடும் அச்சம் காணப்படுகிறது. ஆகவே உள்ளூர்ல கோழிகள் மற்றும் வாத்துக்களை வைத்திருக்கும் உள்ளூர் சிறு பண்ணையாளர்கள் மற்றும் குடும்பங்களிடையே இந்த எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக அங்க சின்ன சின்ன ஃபார்மை வச்சு கோழிகள் வளர்த்து வருகின்றார்கள். ஆகவே அதனை கவனமாக பார்க்கும்படியும், இப்ப சூப்பர் மார்க்கெட் உற்பத்தி தொடர்பாக இல்ல, அவர்கள் அந்த ஃபார்மை பற்றி சொல்லல. அவர்கள் ஆரோக்கியமாக மூடி அவர்கள் ஆரோக்கியமான கோழிகளை வளர்க்கின்றார்கள். இது வீட்டில வளர்க்கப்படுகின்ற நாட்டுக்கோழிகள் முட்டைகள் தொடர்பாகத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் கடிதங்கள் அனுப்பி இருக்கின்றார்கள், கேள்விகளுக்கு பதில் அளிக்கின்றார்கள். ஆகவே எஃப்எஸ்ஏ தற்பொழுது வலியுறுத்தி இருக்கிறது, இந்த ஆலோசனை முன்னெச்சரிக்கையானது, கவனமாக இருங்கோ என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். லங்கஷியார் தான் இந்த விஷயம் தற்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னா, லண்டனில் உள்ள பல பள்ளிகளில் தட்டம்மை நோய் வேகமாக பரவி வருகிறது. 34 குழந்தைகளுக்கு இது வேகமாக பரவி விட்டது. தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தற்பொழுது லண்டனில் எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்கின்றார்கள். இது ஒரு தொற்று நோய். ஜனவரி மாதத்தில் ஆய்வக சோதனைகளில் என்ஃபீல்ட் இருந்து வந்த இந்த நோய்கள் தொடர்பாக உறுதி செய்யப்பட்டதாக இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் UKHSA தெரிவித்திருக்கிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்ட பல குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை என்றும் உள்ளூர் பொது மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வேகமாக தற்பொழுது பரவி வருகிறது என்று என்ஃபீல்ட் மற்றும் ஹாரிங்கில் உள்ள குறைந்தது 7 பள்ளிகளில் இந்த தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய தொற்று நோய் முக்கியமாக குழந்தைகளை பாதித்திருக்கிறது. மேலும் சிலர் மருத்துவமனையில் குறுகிய காலம் தங்கியிருக்கின்றார்கள். கூடுதல் கவனிப்பு தேவைப்படுகின்றது அவர்களுக்கு என்றும், தடுப்பூசி என்பது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க மிகவும் பயனுள்ள வழியாகும் என்றும் அவர்கள் NHS குறிப்பிட்டிருக்கிறது. இப்ப இது குழந்தைகளுக்கு பரவும் பொழுது ஒரு மோசமான நோயாக தட்டமை எந்த குழந்தைகளுக்கும் பரவிவிடும். ஆகவே மேலும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தொடர்ந்து இது பரவி வருகிறது என்பதால் விடுமுறை நாட்களில் வெளிநாடுகளுக்கு செல்வோர் தங்கள் தடுப்பூசியை சரிபார்க்க வேண்டும் அவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இங்கிலாந்திலும் உலகின் சில பகுதிகளிலும் இந்த தட்டமை நோய்கள் அதிகரித்து வருகின்றன. ஆகவே தடுப்பூசியை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தற்பொழுது NHS அறிவுறுத்தி வருகிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.